வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஓடாத ஓட்டை என்ஜின் திமுக ஆட்சி, தங்கள் கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வந்தவுடனேயே முதல்வர் அடையும் பதற்றம் நன்றாகவே தெரிகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். காசா அமைதி வாரியத்திலிருந்து கனடா நீக்கம், அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது 20 ஓவர் போட்டி, இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஓடாத ஓட்டை என்ஜின் திமுக ஆட்சி, தங்கள் கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பிரதமர் சொல்லும் டபுள் என்ஜின் எனும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்ற முதலமைச்சரின் கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்தார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பதிவில், தங்கள் கூட்டணியின் எழுச்சியை நேரலையில் மு.க.ஸ்டாலின் பார்த்து அலறி போய்விட்டார் என்றும், உடனே அவர் தனது சமூக வலைதளத்தில் புலம்பலை ஆரம்பித்து விட்டார் என்றும் தெரிவித்தார். 4.5 ஆண்டுகளாக ஒரு அடி கூட நகராத ஒரு ஓடாத ஓட்டை என்ஜின் ஆட்சியை நடத்திவிட்டு தங்கள் கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் என்று விமர்சித்தார். மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் தமிழகத்திற்கான நிதிகள், திட்டங்களை வாஞ்சையோடு வழங்கும் என்றார். மக்களின் பாதுகாப்பை சீர்குலைத்த விடியா ஆட்சியை விரட்டியடிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் ஒருமித்த எண்ணம் என்றும், மக்களின் எண்ணத்தை ஈடேற்ற அமைந்ததே அதிமுக தலைமையிலான இந்த வெற்றி கூட்டணி என்றும் கூறினார். தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வந்தவுடனேயே முதல்வர் அடையும் பதற்றம் நன்றாகவே தெரிகிறது என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது சமூக வலைதள பதிவில், பிரதமர் டபுள் இன்ஜின் கவர்மெண்டை வைத்துக் கொண்டு எல்லா மாநிலங்களிலும் வெற்றிகரமாக கவர்மெண்டை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆனால் தமிழ்நாட்டில் ட்ரபிள் இன்ஜின் கவர்மெண்டாக போதை, கடன், பாதுகாப்பின்மை போன்றவற்றை ஏற்படுத்தி ஓட்டிக்கொண்டிருப்பதாகவும், நல்ல டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்றால் அதை டப்பா இன்ஜின் என்று விமர்சிப்பதாகவும் கூறினார். தொடர்ந்து, நீங்கள் தான் தப்பான இன்ஜினை வைத்துக் கொண்டு ஓட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றும், தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வந்தவுடனேயே முதல்வர் அடையும் பதற்றம் நன்றாக தெரிகின்றது என்றும் விமர்சித்தார். மேலும், பிரதமருக்கு 10 கேள்விகள் கேட்கும் முதல்வர் தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் பல கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து தங்கள் பதிலை எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்தார். காசா அமைதி வாரியத்திலிருந்து கனடாவை நீக்கி உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமைதி வாரியம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளார். இந்த வாரியத்தில் இணைய ரஷ்ய அதிபர் புதின், இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இக்குழுவில் சவுதி அரேபியா, கத்தார், எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 இஸ்லாமிய நாடுகள் இணைந்துள்ளன. காசாவின் நிர்வாக விவகாரங்களை இந்த குழு மேற்பார்வையிடும் என்று கூறப்படுகின்றது. அதிபர் டிரம்ப் அமைத்த காசா அமைதி வாரியத்தை இந்தியா புறக்கணித்தது. இதையடுத்து சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்றத்தில் கனடா பிரதமர் மார்க் கார்னி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அமெரிக்காவின் ஆதரவால் கனடா வாழவில்லை என்றும், அதிபர் டிரம்பின் காசா அமைதி வாரியத்தில் சேர பணம் செலுத்த போவதில்லை என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து காசா அமைதி வாரியத்தில் இணைய கனடாவுக்கு விடுத்த அழைப்பை அதிபர் டிரம்ப் திரும்பப் பெறுவதாக அறிவித்தார். இரண்டாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை வகிக்கிறது. மராட்டிய மாநிலம் நாக்பூரில் இந்தியா, நியூசிலாந்து கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 20 ஓவர் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய நியூசிலாந்து அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 209 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 15 ஓவரில் 209 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றதுடன் தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கின்றது. தொடர்ந்து இந்த போட்டியில் மிக சிறப்பாக விளையாடிய சூரியகுமார் யாதவ் 82 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் என கூவி கூவி விஜய் அழைப்பு விடுத்தும் பங்கு வாங்குவதற்கு ஒருத்தர் கூட செல்லவில்லை என்று நாகர்கோவிலில் நடைபெற்ற திருக்குறள் மாணவர் மாநாட்டில் திண்டுக்கல் லியோனி தெரிவித்தார். நாகர்கோவிலில் செயல்படும் தனியார் பொறியியல் கல்லூரியில் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் திருக்குறள் மாணவர் மாநாடு தொடங்கியது.
மாநாட்டிற்கு மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமை தாங்கினார். மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பின்னர் திண்டுக்கல் லியோனி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்த பின்பும் அவர்களது ஆசை தமிழகத்தில் நிறைவேறவில்லை என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை உதிரி கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாலும் திமுக அரசின் ஆட்சியும் அதன் திட்டங்களும் திமுக கூட்டணி பலமும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் தண்ணியும் மண்ணெண்ணையும் சேர்ந்தது போலத்தான் அதிமுகவில் டிடிவி தினகரன் இணைந்திருப்பது என்றும் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைத்தால் தூக்கில் தொங்குவதாக டிடிவி தினகரன் அறிவித்திருந்தார். இப்போது எங்கு போய் தூக்கில் தொங்க போகிறார் என தெரியவில்லை எனவும், இருவருமே எதிலுமே ஒற்றுமையில்லாத எண்ணம் கொண்டவர்கள் எனவும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் என கூவி கூவி விஜய் அழைப்பு விடுத்தும் பங்கு வாங்குவதற்கு ஒருத்தர் கூட செல்லவில்லை என்றும் திண்டுக்கல் லியோனி தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரன் எப்படி சொல்லி அதை மக்களை ஏத்துக்க வைக்க போறாருன்னு தெரியல. டிடிவி தினகரன் எம்எல்ஏ நின்னா எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்கள் எப்படி சொல்ல போறாருன்னு தெரியல. காரணம் அவ்வளவு தூரம் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள். அதனால இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, சும்மா ஒரு எலெக்ஷனுக்காக சேர்ந்திருக்காங்களே ஒழிய இந்த கூட்டணியை மக்கள் மிகப்பெரிய அளவிலே புறக்கணிப்பார். ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் யாரு வச்சிருக்கு? ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்து வச்சிருக்காங்க. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் நேரு மீதான ஊழல் புகாரில் வழக்கு பதிய கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு ஜனவரி 28ஆம் நாளுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நகராட்சி நிர்வாகத்துறையில் நகரமைப்பு திட்டமிடல் இயக்கத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணி நியமனம் செய்ததில் 890 கோடி ரூபாயும், ஒப்பந்த பணிகளின் மதிப்பில் 10 விழுக்காடு லஞ்சம் பெற்றதில் 1020 கோடி ரூபாயும், பணியிட மாற்றம், பதவியமர்த்தல் ஆகியவற்றுக்கு லஞ்சம் பெற்றதில் 366 கோடி ரூபாயும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக தேவையான சான்றுகளுடன் விரிவான அறிக்கையை தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர், ஊழல் கண்காணிப்பு துறை, மாநில தலைமை செயலாளர் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய கோரி அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஊழல் கண்காணிப்புத்துறை சார்பில் முதற்கட்ட விசாரணை நடைபெற்று வருவதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நேரு மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யலாம் என அதிமுக சார்பு வழக்கறிஞர் ராகவாச்சாரி வாதிட்டார். இதையடுத்து தமிழக அரசு ஜனவரி 28ஆம் நாளுக்குள் பதிலளிக்க மாநில காவல்துறை தலைமை இயக்குநரிடம் அமலாக்கத்துறை அளித்துள்ள சான்றுகளை உடனடியாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கோவையில் பொது கழிவறை தண்ணீர் தொட்டியில் விழுந்து பெண் உயிரிழந்தது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கோவை கண்ணப்ப நகரை சேர்ந்த ஜோதி என்பவர் பொது கழிவறைக்கு சென்றபோது அங்கு தண்ணீர் இல்லை என்பதால் அங்கிருந்த தொட்டியிலிருந்து தண்ணீர் எடுக்க சென்றதாக கூறப்படுகிறது. நெடுநேரமாகியும் அவர் திரும்பி வராததால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் அவரை தேடினர். அப்போது தண்ணீர் தொட்டியை திறந்து பார்த்தபோது ஜோதி அதற்குள் விழுந்து உயிரிழந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை மீட்டு கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை திருவான்மியூரில் வாடகை ஒப்பந்தம் முடிந்து 5 மாதங்கள் ஆகியும் காலி செய்யாத டாஸ்மாக் எலைட் மதுக்கடை முன் கட்டுமான கழிவுகளை போட்டு கட்டிடத்தின் உரிமையாளர் போராட்டத்தில் ஈடுபட்டார். சென்னை திருவான்மியூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரே சுகந்தி என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தை டாஸ்மாக் எலைட் மதுக்கடை நடத்த வாடகைக்கு விட்டிருந்தார். ஒப்பந்த காலம் முடிந்ததால் அதை காலி செய்ய தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளார். 5 மாதங்கள் ஆகியும் காலி செய்யாததால் மதுக்கடை முன்பு கட்டுமான கழிவுகளை போட்டு அதன் மேல் அமர்ந்து சுகந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த கடைக்கு வரும் வாடகையில் பாதியை சரவணன் என்பவர் எடுத்துக்கொண்டு மீதியைத்தான் சுகந்திக்கு கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. சரவணன் இந்த இடத்தை முதலில் வாடகைக்கு எடுத்து பின்னர் உள் வாடகைக்கு டாஸ்மாக் நிர்வாகத்திடம் வாடகைக்கு விட்டுள்ளார். ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங் இது. இந்த பில்டிங்கில் 2021 எங்கள் வீட்டுக்கார் மூலமாக அக்ரிமெண்ட் பண்ணி இந்த உயர்தர மதுபான கடைக்காக அவர் வாடகைக்கு விட்டுருந்தார். விடும்போது இங்கே வெறும் சேல்ஸ் மட்டும்தான், இங்கே யாரும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற உத்தரவாதத்தில் அக்ரிமெண்ட் பண்ணி தான் இதை வாடகைக்கு விட்டது. அவர் விட்ட ஒரு 7-8 மாதத்துக்குள்ளேயே அவர் இறந்துட்டார்.
செங்கம் அருகே இளம்பெண்ணை காதலனிடமிருந்து உறவினர்கள் கடத்த முயன்ற நிலையில் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் உச்சிமலைக்குப்பத்தை சேர்ந்த ஏழுமலை மகன் மதன்குமாரும் இறையூரை சேர்ந்த சேட்டு மகள் ஆனந்தியும் காதலித்து வந்துள்ளனர். திருமணம் செய்து கொள்ளும் நோக்கில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறினர். மகளை காணவில்லை என கூறி ஆனந்தியின் தந்தை சேட்டு பாச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து காதலர்களை தொடர்பு கொண்ட காவல்துறையினர் பேச்சு நடத்த காவல் நிலையம் வருமாறு அழைத்துள்ளனர். போலீசாரின் அழைப்பை ஏற்று நள்ளிரவு நேரத்தில் காதலர்கள் இருவரும் காரில் பாச்சல் காவல் நிலையம் வந்தனர். அப்போது அங்கு மறைந்திருந்த பெண்ணின் உறவினர்கள் காதலர்கள் வந்த காரை வழிமறித்து சேதப்படுத்தினர். மேலும் காரில் இருந்த ஆனந்தியை வலுக்கட்டாயமாக இழுத்து தூக்கிச் சென்று மற்றொரு காரில் ஏற்றி கடத்த முயன்றனர். காவல் நிலையத்திற்கு முன்னே நடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த காவலர்கள் அங்கிருந்த பொதுமக்களின் உதவியுடன் கடத்தல் காரை மடக்கி பிடித்தனர். கடத்தப்பட்ட பெண்ணை மீட்டு மீண்டும் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். காவல் நிலையத்தில் இருவரின் பெற்றோரிடமும் விசாரணை நடத்தினர். அப்போது ஆனந்தியின் பெற்றோர் அவர் காலில் விழுந்து கெஞ்சியதால் மனம் மாறிய ஆனந்தி காதலனை பிரிந்து பெற்றோருடனேயே செல்வதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆனந்தியை பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். மேலும் மதன்குமாரிடம் இனி அந்த பெண்ணை தொந்தரவு செய்யக்கூடாது என்று உறுதிமொழி எழுதி வாங்கிக் கொண்டு அவரையும் அனுப்பி வைத்தனர். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விசில் சின்னம் ஒதுக்கியதை செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் தாவேக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. இதையடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் புதுப்பட்டினத்தில் தாவேகவினர் வெடிகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். செய்யூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மோகனராஜா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே வேடர் புளியங்குளத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே வேடர் புளியங்குளத்தில் உலக மாற்றுத்திறனாளிகள் நாள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பார்வையற்றோர் நலசங்க தலைவர் குமார் தலைமை வகித்தார். பொருளாளர் சுதா வரவேற்றார். மாற்றுத்திறனாளிகள் தொழில்நல அலுவலர் வெங்கட சுப்பிரமணியன், திருமங்கலம் கோட்டாட்சியர் ஜீவஜோதி, திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் கவிதா ஆகியோர் கலந்து கொண்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் 51 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. பெரியகுளம் எட்வர்டு நினைவு அரசு நடுநிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கண் பரிசோதனை, உடல் பரிசோதனை, பேச்சு பயிற்சி, எழுத்து பயிற்சி ஆகியன வழங்கப்பட்டன. பரிசோதனை மேற்கொண்டு மருத்துவ சான்றிதழ், மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, மருத்துவ காப்பீட்டு அட்டை ஆகியவற்றுக்கு பதிவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வி திட்ட அலுவலர் மோகன், நகர்மன்ற தலைவர் சுமிதா, வட்டார கல்வி அலுவலர் ராஜமுருகன், அரசு குழந்தைகள் நல மருத்துவர் முத்துமணி, பள்ளி தலைமை ஆசிரியர் உதயகலா ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் வாக்களிப்பதன் தேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தலில் வாக்களிக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி தொடக்கி வைத்தார். தேர்தல் விழிப்புணர்வு குறித்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, வட்டாட்சியர் சுகுமாரன், கல்லூரி முதல்வர் சுவாமிநாதன் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திருவனந்தபுரம் தாம்பரம் இடையிலான அமிர்த பாரத் ரயிலுக்கு கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் மேளதாளம் முழங்க மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில், திருநெல்வேலி வழியாக தாம்பரத்துக்கு அமிர்த பாரத ரயில் இயக்கப்படுகின்றது. இந்த ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரத்தில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த ரயில் தமிழ்நாட்டில் குழித்துறை, நாகர்கோவில் டவுன், வள்ளியூர், திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, திருவரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய நிலையங்களில் நின்று செல்லும். இந்த ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று சென்றபோது மேளதாளங்கள் முழங்க மலர் தூவி பொதுமக்களும் பாரதிய ஜனதா கட்சியினரும் வரவேற்றனர். கன்னியாகுமரியில் போலி சமூக வலைதள பக்கத்தில் பெண்களின் படங்களை காட்டி பணம் பறித்து மோசடியில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பெண்களுடன் உல்லாசமாக இருக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை கண்டறிந்து கைது செய்ய காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி குற்றப்பிரிவு காவலர்கள் குற்றவாளியை தேடி வந்தனர்.
இந்நிலையில் போலி சமூக வலைதள முகவரி மூலம் பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கலாம் என்று கூறி பணம் பறித்து ஏமாற்றியது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்த முகமது ஷாஜகானின் மகள் நபிலா பேகம் என்பது தெரியவந்தது. இதையடுத்து காவலர்கள் அவரை கைது செய்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்று இன்னும் முடிவு செய்யவில்லை என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவை குனியமுத்தூரில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என தெரிவித்தார். கொள்கை ரீதியான ஆட்சி அமைக்கும் வகையில் திட்டங்களை வகுத்து வருவதாகவும் கூறினார். எனவே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பு அனுப்புவதற்கும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவதற்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முனைப்பு காட்டி வருவார்கள். அதனுடைய அடிப்படையில் புதிய தமிழகம் கட்சியும் கடந்த 2 வருடங்களாக தொடர்ந்து ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே கொடியேற்றியும் கடந்த 7ஆம் தேதி அன்று மதுரையில புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை சிறப்பாகவும் நடத்தினோம். சேலம் அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கைவிரல் ரேகைகளால் அம்பேத்கர் படத்தை உருவாக்கி உள்ளனர். சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் குடியரசு நாளையொட்டி கைவிரல் ரேகைகளால் அம்பேத்கர் படம் வரையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் கீதா முதல் ஆளாக கைரேகை வைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேராசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள், மாணவர்கள் என்று பலரும் வண்ணங்களை தொட்டு கைவிரல் ரேகைகளை பதிவு செய்தனர். இதன் மூலம் 70 அடி நீளம், 50 அடி அகலம் என 3500 சதுர அடி துணியில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி கொண்டு நிற்கும் அம்பேத்கரின் உருவப்படத்தை உருவாக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கற்கொள்ளையை தடுக்க தவறிய வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு பூட்டு போட முயன்ற நாம் தமிழர் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆம்பூர் அருகே உள்ள மலையை உடைத்து கொள்ளையர்கள் நாள்தோறும் கற்களை கடத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர். கற்கொள்ளையை தடுக்க கோரி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். வருவாய்த்துறையும் காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஊர் மக்களும் நாம் தமிழர் கட்சியினரும் வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு பூட்டு போட முயன்றனர். அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சங்கராபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் ஊரக வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கிய பிரதமர் மோடியின் தமிழ்நாட்டு வருகையை கண்டித்து மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இதயத்துல்லா தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு பலூனை கையில் ஏந்தி பறக்கவிட்டபடியும் கருப்பு கொடியை ஏந்தியபடியும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புறாவின் காலில் கருப்பு துணி கட்டி பறக்கவிட்டு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கம்மாள் தெருவில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரவியம் தனது ஆதரவாளர்களுடன் வீட்டு வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் கருப்பு கொடி ஏந்தி மத்திய அரசுக்கும் மோடிக்கும் எதிராக முழக்கமிட்டார். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் கொடியை பிடுங்கியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திடீரென போராட்டக்காரர்கள் புறாவின் காலில் கருப்பு துணி கட்டி பறக்கவிட்ட நிலையில் அந்த புறாவையும் காவலர்கள் மடக்கி பிடித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி விளாத்திக்குளம் வட்டாரத்தில் நாட்டு வெங்காயம் நல்ல விளைச்சல் கண்டிருந்தும் விளைவீழ்ச்சியால் விவசாயிகள் கவலையடைந்து உள்ளனர். கோவில்பட்டி, விளாத்திக்குளம், புதூர், நாகலாபுரம் ஆகிய ஊர்களில் விவசாயிகள் நாட்டு வெங்காயம் பயிரிட்டுள்ளனர். அதன் அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் போதிய விலை கிடைக்கவில்லை என்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பொங்கலுக்கு முன் 1 கிலோ வெங்காயம் 25 முதல் 35 ரூபாய் வரை விற்றதாகவும் இப்போது 1 கிலோ 20 ரூபாய்க்கும் குறைவாகத்தான் விற்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டை விட மிக குறைந்த விலையிலேயே கொள்முதல் செய்யப்பட்டு வருவதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளதை தொடர்ந்து ஷோலிங்கரில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பட்டாசு வெடித்து விசிலடித்து கொண்டாடினர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நகர செயலாளர் எழிலரசன் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பங்கேற்று கொள்கை தலைவர்களான காமராஜர், அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி கட்சியின் சின்னமான விசிலை வழங்கினர். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என விசில் அடித்து பிரச்சாரத்தை தொடங்கினர். இதில் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் ஜோதி, சதீஷ், மாவட்ட மகளிரணி ரேச்சல், நிர்வாகிகள் மணி, ராஜா, பிரவீன், கார்த்தி, தாரணி, விஜய், ஹேமநாத், நந்தா, தீபக், சிவா, நவீன், பரத் உட்பட 50க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதாச்சலத்தில் திருமண மண்டபம் மற்றும் அச்சக உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் திருமண மண்டப உரிமையாளர்கள், அச்சக உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு மாவட்ட சமூக நல அலுவலர் ஏ. சித்ரா தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர் கணேசன் முன்னிலை வகித்தார். முகாமில் வட்டார விரிவாக்க அலுவலர் ஜெயலலிதா, மகளிர் ஊர்நல அலுவலர் சித்ரா, மகளிர் அதிகார மைய மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஒருங்கிணைந்த சேவை மைய நிர்வாகி சுகன்யா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது திருமண பத்திரிகைகளை அச்சிடும் முன்பாக மணமகன், மணமகளின் வயது சான்றிதழை சரிபார்க்க வேண்டும். வயது முதிர்வு அடையாதவர்களுக்கு பத்திரிகை அச்சிடுவதை தவிர்க்க வேண்டும். மண்டபங்களில் நடைபெறும் திருமணங்களில் சட்டப்பூர்வ வயது வரம்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றும், ஏதேனும் சந்தேகத்திற்கு இடமான திருமணங்கள் நடந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆலோசனைகளை வழங்கினர். இதில் விருதாச்சலம், நல்லூர் மற்றும் மங்களூர் ஊராட்சி ஒன்றியங்களை சேர்ந்த ஊராட்சி தன்னார்வலர்கள், கிராம ஊர்நல அலுவலர்கள், திருமண மண்டப உரிமையாளர்கள், வியாபாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர். நத்தம் செந்துறையில் பொதுமக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் செந்துறை, பிள்ளையார் நத்தம், குடகிப்பட்டி, சிரங்காட்டுப்பட்டி உள்ளிட்ட ஊராட்சிகளில் அடிப்படை வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த கோரியும், பல்வேறு உள்ளூர் பிரச்சினைகளை தீர்க்க கோரியும் செந்துறை பேருந்து நிறுத்தம் முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலர் SM நிர்மல்குமார் தலைமையிலும், நத்தம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வீரராஜ் முன்னிலையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் செந்துறை பேருந்து நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், குடத்துப்பட்டிக்கு மயான சாலை அமைக்க வேண்டும், காமாட்சிபுரத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்த வேண்டும், சரளைப்பட்டியில் நியாய விலைக்கடை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஒன்றிய இணை செயலாளர் தனராஜ், பொருளாளர் சசிகுமார், துணை செயலாளர் பனரோஸ், மகளிர் அணியினர், ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவிடை மருதூரில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோவிலின் தைப்பூச தேரோட்ட பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாகவும் மத்தியாசனமாகவும் திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானதாகவும் விளங்கும் திருவிடை மருதூரில் பெருநல மாமுல்லையம்மை உடனாய ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தைப்பூச பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முன்னதாக கோவிலின் வாயிலில் உள்ள பிரம்மாண்ட கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிவாச்சாரியர்கள் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் மேளதாள வாத்தியங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்கவும், திருவாசக பதிகங்கள் பாடியும் கொடிமரத்தில் ரிஷப கொடி ஏற்றப்பட்டது. கொடியேற்றும் விழாவை தொடர்ந்து 31ஆம் தேதி 5 திருத்தேரின் தேரோட்ட விழாவும், பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச தீர்த்தவாரியும் வெள்ளிரத காட்சியும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் கண்காணிப்பாளர் மற்றும் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஓடாத ஓட்டை என்ஜின் திமுக ஆட்சி, தங்கள் கூட்டணியை பற்றி பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வந்தவுடனேயே முதல்வர் அடையும் பதற்றம் நன்றாகவே தெரிகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். காசா அமைதி வாரியத்திலிருந்து கனடா நீக்கம், அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது 20 ஓவர் போட்டி, இந்திய அணி அபார வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.